வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கொத்தமல்லி வச்சு ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம். அம்மா இப்போ தான் கொடுத்துட்டு போனாங்க கொத்தமல்லி. சரி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நம்ம ஒரு தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தொக்கு என்னோடய ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இவ்வளோ நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இவ்வளோ போட போகிறதில்ல, இதில் பாதி தான் போடுறோம். அந்த அளவுக்கு 4 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் வெல்லம். இது ஆப்ஷனல். உங்களுக்கு காரமாக இருந்தால் நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வரமிளகா, நல்லெண்ணெய், இவ்வளோ தான் இதுக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது பூண்டு, கொத்தமல்லி அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இது கொத்தமல்லி தொக்கு தோசை, சப்பாத்தி, நீங்கள் ப்ரெட்டு கூட ஒரு பக்கம் சீஸ் வச்சிங்கன்னா ஒரு பக்கம் இந்த கொத்தமல்லி இந்த இந்த தொக்கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம்லாம் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். மல்லியை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி ஒரு நீட்டான ஒரு துணியில் அந்த ஈரம் போகிற வரைக்கும், நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் எல்லாம் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் இதை நல்லா ஈரம் போக இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா, ஒரு வாரத்துக்கு நமக்கு இது கெட்டு போகாமல் இருக்கிறதுனால அந்த தண்ணி பசையெல்லாம் இந்த துணி இழுத்துக்கும். அப்போ உங்களுக்கு தொக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அந்த ஈரம் போகிற வரைக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு அந்த ஈரம், அந்த துணி நல்லா அந்த ஈரமாக அப்சர்வ் பண்ணிக்குவோம். அப்போ நம்ம பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கொத்தமல்லி ஈரம் போக எடுக்க சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே அந்த துணியில் வந்துடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஈரம் எல்லாம் போய் இப்படி இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? ஆமாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணுங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குங்க. தொக்கு வேறு மாதிரி பண்ணுவாங்க, புளி போட்டெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம எல்லா தொக்குக்குமே புளிக்கு பதிலாக லைம் ஜூஸ் தான் போடுவோம். அது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. புளி நல்லா தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கினா போதும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம இவ்வளோ தான் பண்ணுறோம் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இது நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நிறைய பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதே கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள்.
நம்ம கடுகு வெந்தயமும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாருக்குமே யூஸ்வல் எல்லாருமே பண்ணுறது தான். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் போட்டுடலாம். இப்போ மிக்சியில் நம்ம என்னென்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வத்தல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பார்த்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணியிருக்கோம். அதை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த எலுமிச்சம்பழ ரசம், இந்த கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஆட்டிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இது வதங்கி இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா, இது கெட்டு போகாதுங்க. இந்த பச்சையாக போட்டும் பண்ணலாம். முதல்லலாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ தான் வந்து இது இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸு இதில் பார்த்து ஊற்றிக்கலாங்க. 4 பழம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டு பார்த்துட்டு எப்படி சரி பண்ணிட்டோம் பார்த்து எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ உப்பு பார்த்தா கொஞ்சம் உப்பு பத்தலைங்க. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த வெல்லம் வச்சுருந்ததில்ல அதை நல்லா பொடிச்சிட்டு இதோடு சேர்த்து நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். அந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இது தாளிக்கிறதுக்கு கடுகு எதுவுமே தேவையில்லை. இந்த தொக்கை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே அந்த எண்ணெயில் போட வேண்டியதான். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பேச்சுலர்ஸ் ஒரு 2-3 தம்பிங்க வந்து எனக்கு இன்றைக்கி கூட ஒருத்தங்க புதுசாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி, ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பிரியாணி எல்லாமே ரொம்ப சிம்பிளாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சொல்கிறாங்க, ஈஸியாக இருக்குங்க உங்கள் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த பச்சை மிளகாய் தொக்கெல்லாம் எங்கள் சித்தி பொண்ணெல்லாம் கூட செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க ராஜபாளையத்தில் இருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க, முதல்ல வந்து சமையல் இவ்வளோ ரசித்து நான் பண்ணதில்லை ரமணி, உன்னோட சேனல் பார்த்துட்டு தான் நீ இவ்வளோ கொஞ்சமாக பண்ணுறியே, சரி என்ன தான் பண்ணுறேன்னு பார்க்கலான்னு பார்த்தா சூப்பராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நமக்கு சொன்னது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சிம்பிள் தாங்க, இவ்வளோ தான். இதை நீங்கள் ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது 1 வீக்கு தாராளமாக வரும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி எப்பயுமே நமக்கு கிடைக்கும். ரொம்பையும் பண்ணி ஸ்டோர் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான். இது எண்ணெய் வந்து நமக்கு நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போதைக்கு இவ்வளோ தான் வருது. இது அப்படியே ஒரு ஜாரில் போட்டு வச்சுட்டு காலையில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சை கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாம் அப்படியும் பண்ணலாம். ஆனால் இது டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். அவ்வளோதான், போதும். இதுக்கு ரொம்ப எண்ணெயும் தேவையில்லை. ஏன்னா நம்ம இது ஒரு வாரம் தான் இருக்கும், அது வரைக்கும் கூட இருக்காது. நம்ம ரொம்ப கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப எண்ணெயும் ஊற்ற தேவையில்லைங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே எல்லாமே வதங்கிடுச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு வதக்கவும் வேண்டாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வெரி டேஸ்டியாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். ரொம்ப எண்ணெயும் இல்லை, பார்க்கவே பார்த்திங்கன்னா ஜாம் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே கம்மியாக தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.